வணக்கம். நம்ம TNPSC குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் டாப்பிக்கில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேருந்து என்வாயன்மெண்டல் பாடிஸ் நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் என்னென்னலாம் ஆர்கனைசேஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, ஸோ நம்ம அங்கே தான் நிறுத்தினோம். ஸோ அங்கேருந்தே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அட்வைசரி கமிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் ஸ்பீஷீஸ் நீங்கள் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணணும், எவ்வளோ இம்போர்ட் பண்ணணும், இவ்வளோ குவாண்டமில் பண்ணக்கூடாது. ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரியும் எந்த ஸ்பீஷீஸ் மட்டுமே இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் வந்து அப்ரூவல் கொடுக்கவே இல்லை இவங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான் வந்து சொல்கிறது இதெல்லாம் தான் நீ பண்ணணும், உன்னால் பண்ண முடியுன்றதுக்காக நீ எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவங்களோட மேஜரான ஒரு அப்ஜெக்டிவ். Okay, so this environmental organization approves the field trials for genetically modified crops and can take punitive action for non-compliance. Very very important. நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க அப்படியே சீல் பண்ணிவிடுவாங்க, சீஸ் பண்ணிவிடுவாங்க. they will seize your operations. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான பவர்ஸ் இவங்கக்கிட்ட உண்டு. ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இவங்க தான் இந்த நம்ம பார்த்துட்டு போல் நம்ம வந்து தயாரிக்கிற கிராப்ஸ் எல்லாம் நம்ம ஜஸ்ட் லைக் தட் கன்சம்ஷனுக்கு வர்றது கிடையாது. அவ்வளோ ட்ரையல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரையலில் நம்ம இதுக்காக நிறைய சீரீஸ்லாம் கூட பார்த்துருப்போம். ஒரு இன்ஜெக்ஷன் எப்படி ட்ரையல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக எப்படி வந்து ஏழை மக்களை வந்து இவங்க வந்து பீப்புள் வந்து அல்யூர் பண்ணி பணத்துக்காக அவங்கள அல்யூர் பண்ணி இந்த மாதிரி ட்ரையல்ஸ்க்கெலாம் ஒரே ஒரு ஊசி தானே போட்டுக்கமா அப்படின்னு சொல்லி அதை போட்டு வச்சுட்டு அதுக்கான அவங்களோட ஃபுல் ப்ராக்ரெஸ் அவங்க அப்படியே மானிட்டர் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த ட்ரையல்ன்றது இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் அ லீகலி அபைடிங் ப்ராசஸ்ங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே இதை நீ தயாரிச்சுட்டு ஓகே இப்போ ஃபீல்ட் ட்ரையல்லாம் என்ன இது யாராவது சாப்பிடணும். கரெக்ட். இதை சாப்பிட்டா தான் இது நல்லதா கெட்டதா அதே மாதிரி இருக்கான்லாம் தெரிய முடியும். ஸோ நீ தயாரிச்சுன்றதுக்காக நீ எல்லார்ட்டையும் அதை சாப்பிட கொடுக்கக்கூடாது. ஓகே. வேறு எதுனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட் ட்ரையல்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இவங்களோட வேலை தான். ஸோ இவங்களோட பவர்ஸ் தான்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இட் ஆல்சோ appraises the large scale use of catastrophic microorganisms and industrial production from an environmental perspective. ஸோ appraisesனா என்ன? இவங்க தான் வந்து அதை ரெகுலேட் பண்ண போகிறாங்க, செக் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் யூஸ் பண்ணும்போது அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து எந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் கொண்டு வருது டு த என்வாயன்மெண்ட், அந்த என்வாயன்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க வேண்டியது தான் இவங்க வேலை. ஓகே. அது வந்து அந்த ப்ராடக்ட் ப்ராஃபிட் அது பார்க்க வேண்டியது வந்து அவங்களோட வேலை. அது வந்து கவர்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரியோட வேலை. அது எப்படி அது என்வாயன்மெண்ட்டுக்கு பாதிப்பு தர்றது தான் இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனான இவங்களோட வேலை. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடிஸ் லைக் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they work to conserve and sustainably use biological diversity, protecting ecosystem and maintaining ecological balance. Okay. And அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி எல்லாம் பார்த்தோம். ஸோ இவங்களாம் தான் இம்பார்ட்டண்ட்டான என்வாயன்மெண்டல் பாடிஸ் இன் இந்தியா. ஓகே. ஸோ இதோட நம்ம என்வாயன்மெண்டல் பாடிஸ் பார்த்துட்டு நம்ம குறைஞ்சது ஒரு 10 பாடியாச்சு பார்த்துருப்போம். ஸோ இவங்களோட பேசிக் இவங்க பேர் என்ன, இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி கூட இட்ஸ் ஓகே. ஸோ உங்கள் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க ரீசெண்டாக எதுனா ஒரு இஷ்யூ எடுத்திருக்காங்களா, நீங்கள் எனி டாபிக் நீங்கள் போட்டோன்னே நீங்கள் அங்கே நியூஸ்ன்னு அங்கே இருக்கும்ல கூகுளில், அந்த நியூஸ்ன்ற ஒரு டேபை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக அவங்க பேரில் எதுனா நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்து அதை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ யூ ஆர் இன் கண்டெம்பரரி எரான்ற மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகிறோம், என்வாயன்மெண்டல் லாஸ் இன் இந்தியா. ஓகே. ஸோ என்வாயன்மெண்ட்டுக்காக என்னென்னலாம் சட்டம் இருக்குது. ஸோ என்வாயன்மெண்ட்டுக்காக நிறைய பாடிஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சட்டத்தினால உருவாக்கப்பட்ட பாடிஸில் தான் இவங்க. ஓகே. இட் இஸ் அபவ் எவ்ரிபடி. கரெக்ட். கான்ஸ்டியூஷன் இஸ் அபவ் ஜுடிஷியரி, அபவ் லெஜிஸ்லேட்டிவ், அபவ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க 3 பேருமே கேட்கணும். இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே கேட்கணும். கரெக்ட். ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த
environment and safeguarding of forests and wildlife, the state shall endeavor to protect and improve the environment to safeguard. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, the ஸ்டேட்னா யார், அந்த கவர்மெண்ட். ஸோ இவங்க கவர்மெண்ட்டு தான் வந்து என்ன பண்ணணும், இந்த ஊரில் இருக்க ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், இந்த ஊரில் இருக்க ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த கவர்மெண்ட்டோட முக்கியமான வேலையே அதுதான் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த டிபிஎஸ்பி. ஸோ கான்ஸ்டியூஷன்லேயே வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து உங்களோட இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இது வந்து டிபிஎஸ்பியில் இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் தனியாக வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னு ஆர்டிக்கல் 51A என்ன சொல்கிறாங்க, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் environment including forests, lakes, river, wildlife and have compassion for living creatures. ஸோ இதுவுமே நம்மளோட ஒரு அடிப்படை டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது யார், சிட்டிசனுக்கு. ஸோ டிபிஎஸ்பின்றது யார், கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்தவரை நீ இதை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டியூட்டிஸில் சிட்டிசனுக்கும் என்ன சொல்கிறாங்க, நீயும் இதை பாதுகாக்கணும். அவங்க மட்டும் பாதுகாத்தா பத்தாது, அவங்க கவர்மெண்ட்டு வந்து எல்லா இடத்துலையுமே இல்லையே, கரெக்ட். ரோடு ஃபுல்லாக கவர்மெண்ட் இல்லையே, இல்லை, ரோடு ஃபுல்லாக மக்கள் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ மக்கள் நம்ம தான் வந்து அதை பாதுகாக்கணும். ஸோ நீங்கள் எப்படி பாதுகாக்கணுன்றது அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்வாயன்மெண்ட், இது எல்லாமே நம்மளோட பேசிக் கடமை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்றைக்குமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் the UN Conference on Human Environment in Stockholm 1972. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ன சொல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இட் led to the formation of the National Council for Environmental Policy and Planning. ஸோ அங்கே தான் வந்து இதை வந்து உருவாக்கணும்னே அப்படியே சொல்லியிருப்பாங்க 1972ல் within the Science and Technology Department. ஸோ Science and Technology Department கீழே நேஷ்னல் கவுன்சில் ஃபார் என்வாயன்மெண்ட்டுக்குன்னே தனியாக ஒரு கவுன்சில் மாதிரி ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு அப்போவே ஒரு தனியாக ஒரு ஏஜிஸ் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ திஸ் வாஸ் செட் அப் டு எஸ்டாப்ளிஷ் அ ரெகுலேட்டரி பாடி ஃபார் த ஓவர்வியூ ஆஃப் என்வாயன்மெண்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன். ஸோ இவங்க தான் வந்து எல்லாத்தையுமே ரெவ்யூ பண்ண போகிறாங்கன்றது தெரியுது. ஓகே, ஸோ இவங்கள தான் வந்து அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இவங்கள தான் லேட்டராக வந்து மினிஸ்ட்ரியாகவே தனியாக மாற்றிருப்பாங்க. ஸோ முன்னாடி வந்து அவங்களுக்கு தனி மினிஸ்ட்ரின்னு நமக்கு கிடையாது என்வாயன்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இவங்களும் தனியாக இருந்தாங்க, ஒரு கவுன்சிலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவென்ச்சுவலி இவங்களை தனியாக ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட்டுன்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் அவங்கள பேரையும் மாற்றிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் ஃபாரஸ்ட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த டேர்மை ரீசெண்டாக தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்வாயன்மெண்டல் லாஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து என்னென்னலாம், அது லாஸ் இல்லை, அதெல்லாம் கான்ஸ்டியூஷன்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் கொண்டு வரப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான சட்டங்கள் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அந்த டைம்லேயே அந்த 1972 அந்த ஒரு 80 அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட் வருங்க. ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், என்வாயன்மெண்ட் ஆக்ட், வைல்ட் லைஃப் ஆக்ட், இதெல்லாம் ஆக்ட் அவங்க இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நீங்கள் சின்ன சின்ன கமிட்டிஸ் கவுன்சில்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலன்னா ஓகே, பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சோம். பிகாஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடியே வந்த ஆக்ட், அவங்க தான் எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் எப்படி இண்டிபெண்டன்ஸ்னால் இந்த ஆக்டை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்னா இந்த மாதிரி ஆக்ட்ஸ்லாம் சில பேசிக். ஓகே, இவங்கெல்லாம் பேசிக்ஸ். ஸோ அந்த மாதிரி மேண்டட்ரியான ஆக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 பார்த்தீங்கன்னா ஸோ தே ப்ரொவைட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ஸ் அண்ட் ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் தேர்வித். ஓகே, வைல்ட் அனிமல்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஸோ இந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கெடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட் கேவ் வேரிங் டிகிரிஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த 6 ஸ்கெடியூலில் ஸோ மொத்த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அனிமல்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரு 6 ஸ்கெடியூலில் பிரிச்சுட்டாங்க. ஸோ எந்த ஸ்கெடியூலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அவங்கள வந்து நீங்கள் தொடவே கூடாது. ஸோ மற்ற ஸ்கெடியூலாம் ஓகே பரவாயில்ல, அவங்களாம் வந்து அவங்க அபண்டன்ஸில் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்காக அவங்கள போய் கொல்லுங்கன்னு யாருமே சொல்லலை. ஸோ அது இவங்களுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது இவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ ஸ்கெடியூல் 1 அண்ட் பார்ட் 2 ஆஃப் ஸ்கெடியூல் ப்ரொவைட்
absolute protection and offenses under these are prescribed for the highest penalties. Okay, இந்த schedule 1 and 2ல இருக்கிற ஸ்பீஷீஸ் வந்து நீங்கள் வந்து ஹண்ட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா லயன் சீட்டா லெப்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் இதில் வருவாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் இந்த endangered species, critically endangered, vulnerable, nearly threatened இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் எல்லாமே இங்கே வருவாங்க. நம்ம IUCN லிஸ்ட்டில் பார்ப்போம்ல அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஓகே, ஸோ IUCN லிஸ்ட் பார்ப்போம்ல ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ என்னென்னா இந்த 2 ஸ்பீஷீஸில் இந்த 2 ஸ்கெடியூலில் இருக்க ஸ்பீஷீஸ் நீங்கள் எதனா தொட்டிங்கனாலோ இல்லை நீங்கள் எதாவது அவங்கள பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாலோ அவ்வளோதான், ஹையஸ்ட் பெனால்ட்டி, ஜெயிலு, ஃபைனு அந்த மாதிரி போட்டு நம்மளை வந்து பயங்கரமாக லாக் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 3 and 4ல் நீங்கள் இருக்கிற ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் ப்ரொடெக்டட். ஓகே, ஸோ இவங்களையும் ப்ரொடெக்டட் தான். ஸோ இவங்களையும் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் உண்டு. பட் அந்த அளவுக்கு பெனால்ட்டிஸ் இல்லை, கொஞ்சம் கம்மியான பெனால்ட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்கெடியூல் 1, 2 கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பெனால்ட்டிஸ் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அந்த ஸ்கெடியூல் 5ல் இருக்க ஸ்பீஷீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோஸ், பேட்ஸ், ரேட்ஸ், மைஸ் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தே லீகலி கன்சிடர்ட் வர்மென் அண்ட் தே மே பி ஹண்டட் ஃப்ரீலி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு காக்காவை சுட்டாலோ இல்லை ஒரு ரேட்டை நீங்கள் கொண்டுட்டாலோ உங்கள் மேலே யாரும் கேஸ் போட மாட்டாங்க. ஓகே, ஸோ 1, 2, 3, 4லாம் உங்களுக்கு பெனால்ட்டிஸ் உண்டு. ஸோ இவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு கேஸ் போட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சுட்டுட்டே இருக்கணும் அது அப்படின்னு கிடையாது. பட் அது நம்ம பண்ணக்கூடாது, எந்த ஒரு அனிமலையும் நம்ம கொல்லக்கூடாது. ஸோ அப்படி கொன்னாலும் எங்கள் பெனால்ட்டி இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த ஸ்கெடியூல். ஓகே, அண்ட் ஸ்கெடியூல் 6ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா the specified endemic plants in schedule 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா they are prohibited from cultivation planting. ஸோ இவங்களை வந்து நீங்கள் வந்து இவங்களுக்குன்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது, கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் இவங்களை வந்து விளைவிக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் உண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களை வந்து நீங்கள் விளைவிக்கணும், கல்டிவேஷன்லாம் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த 6 ஸ்கெடியூல்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த ஸ்கெடியூல் இருக்காங்க சும்மா ஒரு 2 அனிமல் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா போதும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் என்வாயன்மெண்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து லாஸ்ன்றதுனால நான் ஒரு சட்டம் மாதிரி ஒரு பேசிக் கிளிம்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ஸோ வாட் ஆர் த ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் அண்டர் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது ஒரு ஆக்ட், கரெக்டாக? ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட். ஸோ அந்த ஸ்டாட்யூட் கீழே கவர்ன் பண்ணுற மாதிரி நிறைய பாடிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆக்ட்னா ஒரு சட்டம் போட்டுருவாங்க. ஸோ அந்த சட்டத்தை வந்து நம்ம இவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி மாதிரி இருக்கணும்ல, அந்த சட்டம் போடுறது யார்? கவர்மெண்ட்டோ இல்லை ஜுடிஷியரியோ இவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சட்டம் வந்து அவங்க ஃபுல்லாக அவங்களோட வேலை ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னு முடியாது, கரெக்ட்? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தனியாக ஒரு பாடி பண்ணிவிடுவாங்க. ஓகே, நான் சட்டம் போட்டுட்டேன், ஸோ இந்த பாடி இருக்குது, நீ உன்னோட வேலை இது, இதை மட்டும் நீ பார்த்துக்க. இன்னொரு பாடி இருக்குது, இந்த வேலை உன்னோட வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு பாடிஸ் மாதிரி கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாடிஸ் மாதிரி கொண்டு வரும்போது தான் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஃபார் எஃபிஷியன்ட் மானிட்டரிங் ஆஃப் தட் லா. சட்டம் போடுறது பிரச்சனை இல்லை, அந்த சட்டம் எஃபிஷியண்ட்டாக மானிட்டர் பண்ண வேண்டியது தான் அவங்களோட இம்பார்ட்டண்ட் வேலை. ஸோ அதை பண்ண வேண்டியது தான் அவங்களோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ வாட் ஆர் த ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் அண்டர் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்டேட் வைல்ட் லைஃப் அட்வைசரி போர்ட்ஸ். ஓகே, NBWன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைல்ட் லைஃப் அட்வைசரி போர்ட். ஸோ இந்த மாதிரி தனி போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்த ஆக்ட் கீழே தான் வராங்க. சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 கீழே தான் இவங்க வராங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்ட். ஸோ அது வந்து வைல்ட் லைஃப் ஆக்ட் வந்து 1972, வாட்டர் ஆக்ட் வந்து 1974. ஓகே, ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட். ஸோ ப்ரிவென்ஷன் வாட்டர் ஆக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1974. ஸோ இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் இன் ஜென்ரல், வாட்டர் பாடிஸ் எல்லா வாட்டரையும் நம்ம பேசுறது. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ எல்லாமே இவங்க கீழெல்லாம் தான் வருவாங்க. ஓகே, ஸோ இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? டு ப்ரொவைட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். ஸோ எனி வாட்டர் பாடி அவங்க பொல்யூஷன் இல்லாமல் தடுக்கிறது தான் வந்து இவங்களோட பேசிக் அப்ஜெக்டிவ். அண்ட் மெயின்டைனிங் அண்ட் ரீஸ்டோரிங் த ஹோல்சம்னஸ் அண்ட் பியூரிட்டி ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இதுதான் இவங்களோட மெயின் வேலை. அண்ட் இட் வெஸ்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இன் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ இந்த ஆக்ட்
ஆக்ட் கவர்ன் பண்ணுற பாடிஸ் யார்? ஸோ இந்த ஆக்ட் வந்து இவங்களோட ஏஜஸ் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா இந்த 2 பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிட்டே இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்ல எனி இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் எவ்வளோ பொல்யூட் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் நீங்கள் NOC கொடுக்கறதுலாம் தான் இவங்களோட வேலைன்னு நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ CPCB and SPCB are statutory bodies created under the Water Act of 1974 and it empowers them to establish and enforce effluent standards for factories discharging pollutants in water bodies. So effluents என்ன? எந்த கழிவுகளை நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்க, ஸோ எவ்வளோ நீங்கள் பெர்மிட் பண்ண போகிறீங்க, ஸோ எவ்வளோ நீங்கள் பெர்மிட் பண்ணால் அந்த வாட்டர் பாடிக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும், ஸோ நீங்கள் எல்லாமே அந்த லேக்கில் போய் கலந்துருச்சுன்னா அதை நம்பி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதை வந்து அவங்க வந்து ரிவருக்கு அனுப்புனாலோ இல்லை வந்து அது கிரவுண்ட் வாட்டரில் சீப்பின் ஆனாலோ அந்த மக்களுக்கு தான் அது கெட்டது நடக்க போகுது. கரெக்ட். நீங்கள் லெட்டோ லித்தியமோ இல்லை மர்க்யூரியோ எனிதிங் விச் இஸ் ரிஜெக்டட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் தான் கொடுக்க போகுது. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் அனுப்பணும், எவ்வளோ வந்து பெர்மிசிபிள், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அதை கொடுக்க போகிறாங்க. Okay, so CPCB performs these same functions for union territories along with formulating policies related to the prevention of water pollution and coordinating activities of different SPSB. So இவங்க தான் வந்து எல்லா வேலை அந்த ஸ்டேட்டுக்கும் சரி அந்த என்டையர் ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்களோட வேலை தான்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ SPCB controls sewage and industrial effluent discharge by approving, rejecting and granting consent to the discharge. ஸோ எவ்வளோ நீங்கள் பண்ணணும் அது எல்லாமே இவங்க தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ வாட்டர் ஆக்ட் பார்த்தோம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்ட் போக போகிறோம், ஏர் ஆக்ட். ஓகே, ஸோ ஏர் ஆக்ட் அந்த வருஷம் என்ன? 1981. அது 72, 74, இப்போ நம்ம 81ல் இருக்கோம். ஓகே, ஸோ ஏர் ஆக்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் இது 1981ல் இருக்குது. ஸோ திஸ் ஆக்ட் எய்ம்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ட் ஏர் பொல்யூஷன் இன் இந்தியா. ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க? எனி இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ் or traffic vehicular emissions, ஸோ இது எல்லாமே எந்த லெவலில் இருக்கணும்? ஓகே, இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு கெட்டது. இப்போ ஒரு தேர்மல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை இனி கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு அப்புறம் அந்த வெண்ட் நீங்கள் வைக்கணும், அதை ஃபில்டர் பண்ணி கெட்ட பொருளெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சமான ஒரு குவான்டிட்டியில் ஓகே இவ்வளோ பெர்மிசிபிள் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு எமிஷன் பண்ணணும், இது எல்லாமே இவங்க சொல்கிற கைட்லைன்ஸ் படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ டு ப்ரொவைட் ஃபார் த ப்ரிவென்ஷன், control and abatement of air pollution. Abatement reduction. Okay, so இது எல்லாமே வந்து இவங்க தான் அது பண்ண போறாங்க. So to provide for the establishment of the boards at the central and state level to implement this act. So இந்த ஆக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் இருக்கு. எந்த போர்டு இருக்கு? அவங்களே தான் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. எனி பொல்யூஷன் இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. ஓகே, and it states that the sources of air pollution such as internal combustion engines, industry, vehicles, power plants இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா they are not permitted to release particulate matter, lead, carbon monoxide, sulfur dioxide, nitrogen oxide, volatile organic compounds VOC னு சொல்றாங்க, or other toxic substances beyond the predetermined limit. ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? இந்த CPCB SPCB. அது மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. அது மேலே நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன். ஓகே, உங்களை வந்து அப்படியே இழுத்து மூடுற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு பவர்ஸ் உண்டு. ஸோ இவங்க எல்லாருமே எமிஷன்ஸ், இவங்க எல்லாமே கெட்ட பொருள், இவங்க எல்லாருமே நம்ம காற்றுல கலந்து தான் இருக்காங்க. பட் அதை தாண்டி இவங்க வந்து எந்த அளவுக்கு கலக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த 2 போர்ட்ஸ் தான்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இட் empowers the state government to designate the air pollution areas. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து சொல்ல போகிறாங்க. யார் வந்து? ஸ்டேட் கவர்மெண்ட். இட் empowers the state government. ஓகே, ஸோ யார் உங்க சொல்கிறது? இந்த ஆக்ட் வந்து என்ன சொல்கிறாங்க? பவர் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? ஏர் பொல்யூஷன் ஏரியாஸ் என்னென்ன நீயே டெசிக்னேட் பண்ணிவிடு. ஸோ எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இந்த தேர்மல் மேனுஃபேக்சரிங் இல்லை நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எனி இண்டஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர் which is releasing so much of radiations or emissions, இதெல்லாம் என்னென்னன்றதை பார்த்து நீங்களே வந்து டெசிக்னேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டியை வந்து இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏர் ஆக்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் போக போகிறோம், என்வாயன்மெண்ட்
Environment Protection Act of 1986. அது 72, 74, இது வந்து 81, 86. Okay. So this act was passed under Article 253. So என்னன்னா legislations for giving effect to international agreements. Okay. இந்த ஆக்ட் எதுக்காக எப்போ வந்து இமீடியட்டாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது இல்லைங்களா 1984. இதை வச்சு ஒரு படம்லாம் கூட வந்திருக்கு. இப்போ ஒரு சீரீஸ் கூட வந்துச்சு. இந்த ரயில்வேஸ் வந்து அந்த அந்த ஃபுல் இதுவே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அ வெரி நைஸ் சீரீஸ். நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எப்படி இந்த ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன ஒரு எரர்னால எப்படி அது ஒரு அவ்வளோ மக்களை வந்து ஒரே நாளில் எப்படி பண்டலாக போய் புதைச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இதை பார்த்த அப்புறம் தான் வந்து இந்த ஆக்ட் வந்து இது கொண்டு வந்திருக்கேங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் enacted to achieve the UN Conference on the Human Environment 1972 Stockholm Declaration. Stockholm Declaration அப்போ சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி பாடிஸ்லாம் கொண்டு வரணும், ஒரு ஸ்டாட்யூட்டரி ஒரு பர்மிஷன் லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பாடிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. இந்த ஆக்டையுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ மொத்த என்வாயன்மெண்ட்டை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ eco-sensitive zone or ecologically fragile areas. So they are notified by the Ministry of Environment, Forest and Climate Change under EPA. EPA na Environment Protection Act. 10-kilometer buffer zones around protected areas. Okay. Protected areas na yaru? The national parks, wildlife sanctuaries, biosphere reserves, இவங்கெல்லாம். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ அவங்கள சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நீங்கள் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு எந்த ஒரு ஹசார்டஸ் கெமிக்கல்ஸோ இல்லை எனி டிஸ்டர்பன்ஸ் டு த வைல்ட் லைஃப் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இக்கலாஜிக்கலி ஃப்ரெஜைல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. தே ஆர் வெரி சென்சிட்டிவ். அவங்கள நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவங்க அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்களெல்லாம் அழிச்சிட்டோன்னா நம்ம இன்றைக்கி வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், பட் அது ரொம்ப நிலைக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே. ஒரு பஃபர் ஜோன் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இந்த பஃபர் ஜோன் வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ் இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்களாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட்ஸ். ஸோ இந்த ஆக்ட் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 கீழே நிறைய ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் இந்த ஆக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாஸ் ஜியாக் பார்த்தோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி பார்த்தோம். அப்புறம் நேஷ்னல் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்களும் பார்க்குறோம். ஸோ இவங்களுமே வந்து அவங்க கீழே தான் என்வாயன்மெண்ட் கீழே தான் வராங்க. ஸோ லேட்டர் கன்வெர்டட் டு நேஷனல் கங்கா கவுன்சில் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த ஆக்ட் கீழே தான் வராங்க. இந்த ஆக்ட் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்புறம் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ரூல்ஸ் 2000. ஸோ இவங்களுமே அந்த ஆக்ட் கீழே வராங்க. அண்ட் இட் செட்ஸ் டெட்லைன்ஸ். இந்த ஓடிஎஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட் செட்ஸ் டெட்லைன்ஸ் ஃபார் ஃபேஸிங் அவுட் த வேரியஸ் ODS and regulating production, trade import and export of the product containing ODS. Okay. So இந்த ODS rules நம்ம சொல்கிறோம்ல, ODSனா நம்ம ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ். நம்ம இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி நியூஸில் கூட பார்த்தோம். இந்த அண்டார்டிக்கில் இருக்க இந்த ஓசோன் ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ அது நமக்காக என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ் எங்கெங்கெல்லாம் உருவாகுது, இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், ஏசிஸ், எனி ஹார்ம்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ், ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்கள எப்படியெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணுறது, இவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை நம்ம இன்னும் எப்படியெல்லாம் சஸ்டெயினபிள் ஆக்குறது. ஸோ இதெல்லாமே சொல்கிறது தான் வந்து இந்த ரூல்ஸோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ தீஸ் ரூல்ஸ் ப்ரோஹிபிட் த யூஸ் ஆஃப் CFCs, halogens, ODS such as carbon tetrachloride and methyl chloroform and SFC except in meter dose inhalers and for other medical purposes. So இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்லாம் நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ஃபேஸ் அவுட் பண்ணணும் இந்த நெக்ஸ்ட் 30-40 இயர்ஸ். ஸோ இன்னும் 30-40 இயர்ஸில் இவங்களோட ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா ஓசோன் டெப்ளீஷனோட ரேட்டுமே வந்து அதிகமாகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதை எப்படியெல்லாம் கண்டெயின் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த ரூல்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ்.